ஹாய் டாக்டர். டாக்டர், டெஸ்க் ஜாப் வெர்சஸ் பேக் பெயின் இப்போ ரீசெண்ட் டேஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்து டே பை டே இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. எதனால் டாக்டர்? டெஸ்க் ஜாப் வந்து இப்போது முக்கால்வாசி பண்ணுறவங்க சிஸ்டமில் தான் ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ கம்ப்யூட்டரில் அந்த கீபோர்டில் ஒர்க் பண்ணுறது அப்படிங்கும்போது மெனி டைம்ஸ் வந்து அது எர்கோமெட்ரிக்கலாக உங்கள் உடம்புக்கு ஏற்ற மாதிரியான பொசிஷனில் டிசைன் ஆகிருக்காது. ஸோ உங்களுடைய கை பொசிஷன், ஷோல்டர் பொசிஷன், நெக் பொசிஷன் அது எல்லாமே கொஞ்சம் புவராக இருக்கும். அண்ட் மோஸ்ட் ஆஃப் த டைம் அவங்க ரொம்ப என்க்ராஸ்டாக அவங்க வேலையில் ரொம்ப தீவிரமாக இருக்கிறதுனால, ஆர்வமாக இருக்கிறதுனால அவங்க என்ன பொசிஷனில் உட்காந்துருக்காங்க அப்படின்னு பெருசாக கவனம் செலுத்த மாட்டாங்க. நம்ம உடம்பு வந்து ஸ்டாண்டிங்காக டிசைன் பண்ண ஒரு உடம்பு. ஸோ ஹியூமன் எவல்யூஷன்லேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா நிற்கிறதுக்கும் நடக்கிறதுக்கும் தான் டிசைன்டு. இடையில நம்ம ஸ்டாப்ஸ் எடுக்கணும், ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னா ஸ்குவாட்டிங் தான் வந்து பெஸ்ட்டு. ஸோ அந்த டிசைனில் தான் நம்ம ஹியூமன் இவால்வ் ஆகி வந்திருக்கோம். ஸோ அந்தந்த மசில்ஸ் வந்து அந்தந்த பொசிஷனில் இருக்கும்போது தான் ஆக்டிவேட் ஆகும். ஸோ முதுகில் வந்து உங்களுக்கு சில மசில்ஸ் வந்து ஸ்டெபிலைஸ் பண்ணி போஸ்டர் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கான மசில்ஸ் இருக்குது. அதே மாதிரி நம்மளுடைய ஹிப் ரீஜன்லேயும் சில மசில்ஸ் வந்து போர்ஷன்ஸ் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக. இதெல்லாம் நீங்கள் வந்து சும்மா நின்னாலே கூட ஜஸ்ட் when you are ஸ்டாண்டிங் திஸ் வில் பி ஆக்டிவேட்டட். ஸோ அது ஆக்டிவேட் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக அது ஸ்ட்ரென்தன் ஆகும். இந்த ஆக்டிவேஷன் வந்து நமக்கு அன்கான்ஷியஸாக டெய்லி நடக்கிற ஒரு விஷயம். அது நமக்கு இப்போது கிடைக்காம போயிடுது. ஸோ அது கிடைக்காம போகிறதுனால நம்மளுடைய பேட் பாஸ்டரிங்கில் நம்ம ரெகுலர் டே டு டே ருட்டீன் பண்ணுறதுக்குமே அதால் அதை சப்போர்ட் பண்ணக்கூடிய ஸ்ட்ரென்த் போயிடும். ஸோ ப்ரொலாங்காக சிட் பண்ணும்போது முதுகில் வந்து நமக்கு ஸ்ட்ரெயிட்டாக ஹோல்ட் பண்ணுற மசில்ஸும், நம்ம ஹிப்பில் வந்து பேக் சைடில் க்ளூட்டியஸும் ஒரு மசில் இருக்குது, அது இல்லாமல் வந்து ரொம்ப வீக் ஆகிட்டே வரும். ஸோ இந்த பாஸ்டர் மெயின்டைனிங் மசில்ஸ் வீக் ஆகிறதுனால நம்ம ரெகுலர் ருட்டீன் ஆக்டிவிட்டிஸ் செய்கிறதுக்கு குனிஞ்சு ஒரு எதையாவது ஒன்று எடுக்கிறோம், இல்லைன்னா ஒரு சாதாரணமாக ஒரு நடந்து போகிறோம், அந்த மாதிரி டைம்லேயே கூட டிஸ்க் ப்ராப்ளம்ஸ் மாதிரி வந்து பேக் பெயின்ஸ் ஏற்படும். ஸோ இதுதான் வந்து இஸ் அ ட்ரெண்ட் தட் இஸ் காசிங் மோர் பேக் பெயின்ஸ் இன் டெஸ்க் ஜாப் பீப்புள்.